தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சமயக்கல்வி என்பது வெறும் சடங்குகள் மட்டுமல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பெருவாரியாக நம்ம சில இடத்துல பேசும்போது இந்த மாதிரி சமயக்கல்வி படிச்சுக்கணுங்க அப்படின்னா, எங்களுக்கு நல்லா தெரியுங்க, நல்லா மணி அடிப்போம், சூடம் காட்டுவோம், பூ பறித்து போடுவோம், தேவாரம் பாடுவோம், இப்போ ரொம்ப பக்தி பாருங்கள் எங்கள் வீட்டில். இதை பாருங்கள், கழுத்தில் உருத்திராக்கம் கூட போட்டு விட்ருக்கோம் எங்கள் பையனுக்கு, அப்படிலாம் பேசுவாங்க. நான் பாருங்கள் நானும் போட்டிருக்கேன் அப்படின்னு. எங்கள் வீட்டில் நாங்கள் 7 மணிக்கு சாமி கும்பிட ஆரம்பிச்சுன்னா 7:30 மணி வரைக்கும் பூஜை போடுவோம், நாங்கள் தாமானுக்கே கேட்கும் அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசுவாங்க. இப்போ சமயக்கல்வி என்பது வெறும் சூடஞ்சாம்பிராணி ஊதுபத்தி கொளுத்தி வச்சு மணி அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க. சமயக்கல்வி எனப்படுவது அதை தாண்டி நிற்பது. அதனால தான் சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த சமயங்கிறது அருவை, ரொம்ப போரிங்கானது, போர் அடிக்கும், சமயமா ஐயா என்னை விட்டுரு, நான் கையெடுத்து கும்பிட்றேன், நான் போயிடுறேன், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சிலர் சமயத்தை பற்றி எண்ணுகின்ற அந்த மனப்போக்கே சரியில்லாத ஒன்றாக இருக்கின்றது. அப்போ சமயக்கல்வினா என்ன, பிள்ளைகளுக்கு என்னத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும், அந்த சமயக்கல்வினால் என்ன வரும் பிள்ளைகளுக்கு அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கின்ற போது, இந்த சமயக்கல்வி நான் சொன்ன இந்த சடங்குகளை தவிர்த்து நம் சமயத்தில் வழிபடுகின்ற முறைகள் எப்படி சொல்லி கொடுத்துருக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு புறம் இருக்க, அடுத்து நம்முடைய சமய உண்மைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு புறம் இருக்க, அடுத்து அதன்படியாக வாழ்ந்து இறைவன் திருவடி அடைந்த அருளாளர்களுடைய வரலாறு எப்படி இருக்கின்றது, அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நம்ம பிள்ளைகளும் நாமளும் தெரிந்து கொண்டால்தான் உண்மையான சமயிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, சமயத்தை பின்பற்றுகின்றவர்களாக நாம் வாழ முடியும். அவங்கள தான் உண்மையான சமயவாதிகள், சமயக்கல்வி பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்போ நம்ம பார்த்தோம்னா, இந்த சமயக்கல்வியில் முதல்ல எது முறையான சமய வழிபாடு என்று சொல்லுவார்கள். இப்போது நம்ம பூஜை பண்ணுறோம், இப்போ வீட்டில் சாமி கும்பிடுறோம். இப்போ நாம் சாமி கும்பிடுற முறை சரியான முறையா என்று எப்படி நாம் தெரிந்து கொள்வது அப்படின்னா, அருளாளர்கள் எப்படி வழிபாடு பண்ணி இருக்கின்றார்கள், ஒரு பூசணையில் எது முதன்மையானது அப்படின்னா, இப்போ நமக்கு சலம், பூ, தூபம், தமிழோடு இசைப்பாடல், நம்முடைய வழிபாட்டில் ரொம்ப முதன்மையானது பெருமானுக்கு நீர் வைப்பது, பூ போடுவது, தூபதீபம் காட்டுவது, அதற்கு மேலே தமிழ் இசை பாடுவது, திருமுறைகள் ஓதுவது தான் முதன்மையானது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது நாம் எப்போதும் பார்த்திங்கன்னா என்னென்னமோலாம் போட்டு உருட்டி பற்றிப்போம். சாமி கும்பிட்றதுனா நல்ல வாழைப்பழம், நல்ல தேங்காய், அப்படி இப்படின்னு ஏதோ போட்டு உருட்டிகிட்டு இருக்கோங்க இல்லைங்களா. அப்போ முறையாக எப்படி நம்ம அவர்கள் வழிபாட்டை செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு நம்ம கோயிலெலாம் கிடக்குது, நம்ம வீட்டில் ஒரு முறையான வழிபாடு செய்து நம்ம குழந்தைகள் சொல்லித்தரணும் இல்லைங்களா. கோயிலில் கூட எப்படி இருக்கணும்னு சொல்லி இது நம்முடைய சமயத்தில் சொல்லியிருக்காங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் என்று கோயில் எப்படி இருக்க வேண்டும், கோயிலில் வழிபடுகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு அந்த முறையை சொல்லி இருக்கின்றார்கள். அப்போ அந்த முறையை நாம் சொல்லி கொடுக்கணும் இல்லையா, தெரிந்துக்கணும் இல்லையா. அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், திருவாசகத்திலிருந்து ஒரு பாட்டு சொன்னேன், இன்னிசை வீணையர் ஆழினர் ஒருபால்னு. இப்போ நாவுக்கரசர் வழிபாட்டில் பூ, தண்ணீர், திருமுறை ஓதுதல் ரொம்ப முதன்மையானு சொல்லியிருக்கார். அதுக்கு தான் நம்ம சமயக்கல்வி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நல்ல வாழைப்பழம் வைக்கணும், இல்லை ஏதாவது நல்ல திருவமுது செஞ்சு கொடுக்கணும், இல்லை விலையான பூக்களை கொண்டு வந்து போடணும். திருமூலர் சொல்கிறார், ரொம்ப விலையான பூலாம் வேணாம், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைங்கிறார. அப்போது எதில் கவனம் வழிபாட்டில் செலுத்த வேணுங்கிறதுக்கு நம்ம சமயக்கல்வி படிக்கணும் இல்லையா. சரி, அது ஒன்று, அது வழிபாட்டு முறை பற்றியது. இது தவிர இந்த சமயக்கல்வி எதற்கு என்று சொன்னால், இந்த அருளாளர்கள் இறைவன் திருவருளை பெற என்ன செய்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை அவர்கள் வரலாறு மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வரலாற்றில் தான் பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி இருக்க வேண்டும், தங்களுடைய உயிரையும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்த குழந்தைகள் இருக்கின்றார்களேன்னு சொல்லி
நாம் சமய வரலாற்றில் தான் படிக்க முடியும். நாவுக்கரசருடைய வரலாற்றில் நம்ம பார்க்குறோம், ஒரு அக்கா ஒரு தம்பியை எப்படி கரை சேர்த்தாங்கன்னு சொல்லி. நம்முடைய அப்பூதி அடிகள் வீட்டில் தன்னுடைய அப்பாவிற்காக தன் உயிரையே ஒரு பையன் கொடுத்தான். அவங்க அப்பா சொன்ன வேலையை தட்டாமல் தலைமேல் கொண்டு செய்தான் என்று பார்க்குறோம். அவங்க அப்பாவுக்காக தன்னையே கொடுத்தான் சீராளன் அப்படின்னு சொல்லி சிறு தொண்டர் வாழ்க்கையில் பார்க்குறோம். இப்போ பிள்ளைகள் பெற்றோரை மகிழ்விப்பதற்காக உயிரையே கொடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற உயரிய பண்பை நாம் இந்த சமயம் படிப்பதன் மூலமாக தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ சமய வகுப்புக்கு நாம் அனுப்புகின்ற போது இது போன்ற செய்திகளை பிள்ளைகள் உள்வாங்கிக் கொள்வார்கள், அதை அவர்கள் பெற்றோர்களுக்கு செய்வார்கள். பணிவுனா என்ன அப்படின்னா, ஒரு 80 வயது பெரியவர் திருநாவுக்கரசர் 3 வயது குழந்தையோட காலில் விழுவது ஒரு பணிவை பார்க்குறோம் நாம். 80 வயது பெரியவர் 3 வயது குழந்தையை பல்லக்க சுமக்கிறார், அதை பார்க்குறோம். பார்க்கின்ற போது பெரியவர்கள் சிறியவர்களை பணிதலும் சிறியவர்கள் பெரியவர்களை பணிதலும் ரொம்ப முதன்மையானது. அந்த பணிவு என்கின்ற ஒரு பண்பை பார்க்கின்றோம். இது தவிர கல்விக்கு எவ்வளவு முதன்மை கொடுத்திருக்கின்றார்கள், கல்வி எவ்வளவு முக்கியமானது, கல்வி இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கணநாதர் போன்றவர் எல்லோருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கின்றார். கல்வி இருந்தால்தான் வாழ்க்கையில் நாம் சிறப்புற முடியும் என்கின்ற செய்தியை நாம் அங்கே பார்க்குறோம். அப்புறம் ஒழுக்கம், இந்த அருளாளர்கள் எவ்வளவு ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருக்கின்றார். ஒழுக்கம்தான் நம்முடைய வழிபாட்டில் இறைவன் திருவருளை பெற்றுத்தரக்கூடியது. ஒழுக்கம் இல்லாமல் எவ்வளவு பூஜை பண்ணாலும் புனஸ்காரம் பண்ணாலும், என்ன தான் நம்ம ஊதுபத்தி கொளுத்தினாலும், தேங்காய் உடைச்சாலும், வாழைப்பழம் கொளுத்தினாலும், வாழைப்பழம் வச்சாலும், சூடம் கொளுத்தினாலும் அதெல்லாம் சரியாக ஆகாது. அதற்கு மேலே மனத்தினால், மொழியால், மெய்யால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று அடியார்களுடைய வரலாறு சொல்கிறது. மேலும் அருளாளர்கள் எப்படி துணிவோடு வாழ்ந்திருக்கின்றார்கள், எதையும் கண்டு அஞ்சாமல் இருந்திருக்க. இந்த கோள்கள், விலங்குகள், இன்னும் மற்ற எதெல்லாம் நம்ம பார்த்து அஞ்சுறோமே, அவற்றையெல்லாம் கண்டு அஞ்சாமல் எப்படி துணிவோடு இருந்திருக்கின்றார்கள் என்பதை ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் கோள்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னு, கோள்கள் ஒன்று செய்யாது பெருமான் இருக்கையில் அப்படின்னு சொல்லி அந்த துணிவு இப்படி இல்லாதனால தான் இன்றைக்கு நமக்கு மூட நம்பிக்கை, என்னென்னவோ மூட நம்பிக்கையை பார்த்து அஞ்சு கொண்டு இருக்கிறோமே. திருநீர் தான் நமக்கு மிகச்சிறந்த காப்பு. திருநீர் பூசி இருந்தால் நாம் அஞ்ச தேவையில்லை, பெருமான் நமக்கு துணையாக இருப்பான் என்கின்ற ஒரு துணிவை ஆணையிட்டு சொல்கின்றார் ஞானசம்பந்தர் பெருமான். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு மனத்தில் அச்சம் என்கின்ற ஒன்று இல்லாமல் துணிந்து நிற்று எதையும் துணிவாக செய்வது, வீரத்தோடு இருப்பது, எழுச்சியாக இருப்பது என்பதெல்லாம் ஒரு 3 வயது குழந்தையாக இருக்கின்ற ஞானசம்பந்தருடைய வரலாற்றை படிக்கின்ற போது நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதற்கு மேலே இந்த சமயம் உண்மை என்கின்ற ஒன்று இருக்கின்றது. சமய உண்மைன்னு இருக்குது இல்லைங்களா? அப்போ யார் சொல்வது சரி? நம்ம அப்பா அம்மா சொல்கிறது சரியா, இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறது சரியா, இல்லை இன்னும் சில சமய அறிஞர்கள் என்று சொல்கின்றார்களே அது சரியா என்று பார்த்தால், நம்முடைய சமய நூல்களை கற்றால் தான் எது உண்மை என்று நாம் சிந்திக்க முடியும். இப்போ நம்ம பேசுகிறதுல கூட ஆமாங்க எல்லாரும் அப்படித்தாங்க, ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு போவாங்க, எதை எடுத்துக்கிறது, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற வேண்டிதான், அப்படி தான் பெருவாரியாக பலரும் சொல்கின்றார்கள். இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், சரி இவர் ஒன்று சொல்கிறார், அவர் ஒன்று சொல்கிறாரு, நாம் எது பின்பற்றணும் என்பதற்கு நம்ம சமயம் கற்க வேண்டும் இல்லையா? சமய நூல் இப்படி சொல்கிறது, இதுதான் சரி என்று. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த டிக்டாக் காணொலியெல்லாம் கூட பலரும் பல செய்திகளை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வது சரியா தவறா, மூட நம்பிக்கையா, இல்லை இது மக்களை அச்சத்தில் வச்சிருந்து இது போன்றவற்றெல்லாம் சொல்லி பணம் பண்ணுகின்றார்களா என்பதையெல்லாம் நாம் பகுத்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு அறிவு தேவையாக இருக்கு இல்லையா? அப்போ அதற்கு சமய கல்வி படிக்க வேண்டியிருக்கு. இப்போ பெற்றோர்களுக்கே பெரியவர்களுக்கே தெரியல எது சரி எது தவறு என்று தெரியலையே. இல்லைங்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, இப்படி தப்பாக போயிடும் அப்படி தப்பாக போயிடும் அஞ்சுறாங்க இல்லைங்களா? ஏன் அஞ்சுறாங்க, ஏன் துணிவு இல்லை, எது உண்மையான சமயம் என்று தெரியவில்லை என்று சொன்னால் இந்த சமய கல்வியை கற்பாதனால்தான். அப்போ அதனால தான் இந்த சமய கல்வி என்ன தரும்னா, பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம், பணிவு, பண்பு, அடக்கம், இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கின்றதற்கு மேலே இறை அன்பையும் பெற்றுத்தரும், இறைவன் திருவருளையும் பெற்றுத்தரும் என்பதை புரிந்து நாம் இந்த சமய கல்விக்கு முதன்மை கொடுக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம்.